சிஸ்டர். பேசலாம். உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? மோகனா என்ற பேர். எங்கே ஊழியம் செய்கிறீங்க? தற்போது கிளிநொச்சி ஸ்ரீலங்காவில். ஓகே சிஸ்டர். நீங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? இயேசப்பா எப்படி உங்களோட வாழ்க்கையில் வந்தார்? உங்களோட ரட்சிப்பின் அனுபவங்கள் எல்லாம் விரிவாக தெளிவாக சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். பேர் கிறிஸ்தவனாக தான் நான் வளர்ந்து கொண்டு வந்தேன். ஆனாலும் அதில் நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். 14 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் வந்து விட்டார். தகப்பனுடைய அன்பு எனக்கு அதுக்கு அப்புறம் இல்லாமல் இருந்தது. தகப்பனுடைய அன்புக்காக நான் தேடினேன். யாராலும் அதை கொடுக்க முடியாது. இப்போ அந்த சமயத்தில் அவ்விதமாக நான் மிகவும் வேதனைப்பட்டேன். நான் என்னுடைய உள்ளத்தில் வெளியால் யாருக்குமே அது தெரியலை. ஒரு ஏக்கம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது என்னுடைய தமையன் என்னுடைய அண்ணன் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்று அங்கே போய் சத்தியத்தை கற்றுக்கொண்டு வந்த பொழுது எனக்கு சொல்லுவார், இயேசு வர போகிறார், நீ ஆயத்தமாகணும்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் விளங்காதபடினால நான் இந்த பாட்டுக்கே இருந்து விட்டேன். நான் ஒரு நாள் அவர் சொன்னார், இயேசு சாமி சீக்கிரமாக வர போகிறார், அந்த வேளையில் ஆயத்தமாக இருந்தவங்களை தான் கொண்டு போவாங்க, மற்றவங்கள ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். அப்போ நான் சொன்னேன், நான் இந்த காலத்தில் ஆயத்தமாக போகிறேன், இந்த காலத்தில் இயேசுகிட்ட போகிறேன், இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு சொல்லி நான் சிந்திச்சு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு இந்த ரேடியோ பாட்டுகள் கேட்குறது, சினிமா பாட்டுகள் கேட்குறது எனக்கு கொஞ்சம் விருப்பம். அப்போ அதெல்லாம் கேட்டு அதோட சேர்ந்து நான் பாடுவேன், அப்படியெல்லாம் இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னோட அண்ணனோட சேர்ந்து நான் எப்படியாவது ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஆயத்தம் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் கூட்டம், அதுக்கு நான் அந்த ஆவிக்குரிய சபைக்கு சென்ற பொழுது அந்த இடத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் என்ற இதயத்தை தொட்டது. அந்த பேசப்பட்ட வார்த்தை என்ன, இயேசு உனக்காகத்தான் அந்த பூமிக்கு வந்தார், உனக்காகத்தான் அவர் மரித்தார், மீண்டும் உனக்காகத்தான் திரும்ப வரப்போகிறார். அந்த செய்தி என்ற உள்ளத்தில் அப்படி ஒரு ஆணித்தரமாக பதிஞ்ச பிறகு நான் சொன்னேன், ஏசப்பா நீர் எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக மீண்டும் மறிவீரண்டா. இந்த கடவுளுக்காக வாழ்றத போல சந்தோஷம் வேறு ஒன்றுமே இருக்காது. என்னுடைய உள்ளத்தில் வாழும், என்னுடைய உள்ளத்தை வெறுமையாக இருக்கிற இந்த உள்ளத்தை எனக்கு நிரப்பும்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவனுடைய உள்ளத்தில் வந்தார். அந்த சந்தோஷத்தை நான் என் உள்ளத்தில் நான் கண்டேன். அப்பொழுது நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ வேணும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேணும், அவரை அன்புக்காகவே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து ஏசப்பா உமக்காக நான் வாழ வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தை நான் போயிட்டு நான் வந்து வீட்டிலையும் இருந்து ஒரே ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், எல்லாம் செய்வேன். அதே வேளையில் ரேடியோ பாட்டு கேட்கறது நான் விட இல்லை. அப்போ ஒரு நாள் எங்களோட அண்ணன் திடீரென்று என்னோட ரூமுக்கு வந்தால் போல் நான் பாட்டு கேட்டுக்கொண்டு படுத்தது கூட அவர் கண்டுட்டு சொன்னேன், இப்படி இருந்தா ஏசப்பா நல்லா உங்களை கொண்டு போவேன், பரிசுத்தாவி நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சரியான பயம் வந்துச்சு. ஐயோ ஏசப்பா என்ன கைவிட்டு போகக்கூடாது, அவர் என்ன கொண்டு போகணும், எப்படி அவருக்காக வாழணும்னு சொல்லி அண்டையோட அதெல்லாம் தீர்மானம் பண்ணி அண்டைக்கு நான் விட்டேன். நான் தான் அந்த சினிமா பாட்டு கேட்கறதோ சினிமா புத்தகம் வாசிக்கலாம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஏசப்பா நீர் எனக்குள்ள வார பரிசுத்தான அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி ஜெபித்து அப்போ நான் ஞாசனம் எடுக்க போதே பரிசுத்தாவி அபிஷேகம் எல்லாம் பெற்றுட்டேன், அந்நிய பாசையெல்லாம் பெற்று அதுக்கு பிறகு அந்த சர்ச்சுக்கு போய் நான் ஞாசனம் பெற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவர் என்னை பாம்பெல்லாம் மேசப்பா மன்னிச்சு நான் செய்த பிள்ளைகள் எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஞாசனம் எடுத்துட்டு நான் வீட்டை வந்த பிறகு வீட்டை பெரிய போராட்டம். எங்களை அம்மாவுக்கு அது விருப்பம் இல்லை, எங்களை மூத்தவனுக்கு விருப்பம் இல்லை, அவங்க எல்லாம் மெதடிஸ்ட் சர்ச் அதில் எல்லாம் சரியான வைராக்கியமாக இருந்தவங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை இப்படி நான் போகிறது. அப்போ நான் ஞாசம் எடுத்துகிட்டு வந்த பிறகு எந்த பாட்டிலேயே நகையெல்லாம் கலட்டிட்டேன். என்னை அறியாமலே அது எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்சது இது அசுத்தத்தை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு விளங்கிச்சு. அப்போ நான் இதுவாக இருக்க மாட்டேன், அப்படியே நான் கலட்டி வச்ச பிறகு பெரிய பிரச்சனை வந்துச்சு வீட்டை. என்னத்துக்கு புருஷன் செத்தாக்கள் மாதிரி மூலி அலங்காரி யாரும் ஒன்று சபைக்கு எடுக்க மாட்டாங்க, சபையில் எடுத்து ஒரு பந்திக்கு ஒன்று எடுக்க மாட்டாங்க அப்படிங்கெல்லாம் பேசினாங்க. நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. அப்போ எங்களோட அண்ணன் சொன்னார், இனி சேர்ச்சுக்கு போகிறத பார்ப்போம், பார்த்தா காலை கையை அடித்து முடிச்சு போடுறது தான், இந்த குளத்தோட இனி சேர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல,
எங்களுக்கெல்லாம் வெக்கம் அவமானம். இப்போ நான் என்ன என் உள்ளத்தை ஒன்றுமே செய்ய முடியாது தானே, காலை கையை உடைக்கலாம், என் உள்ளத்தை மாற்றிடலாம். என் உள்ளத்துல ஏசா வந்துட்டே இருப்பேன். இயேசுவை தான் நான் நேசிக்க போகிறேன், அவருக்காக தான் நான் வாழ போகிறேன். ரெண்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், காலை கையை அடிச்சு உடைச்சு என்ன மூளையில் போட்டால் பரவாயில்ல, நான் ஜெபிச்சு கொண்டே இருப்பேன், இயேசப்பாவோட வாழ்ந்து கொண்டே இருப்பேன், அதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவிதமான தீர்மானம் உடையவள் தான் நான் ஒரு வைராக்கியம் உள்ளாள். ஒன்று தீர்மானிச்சதுதான் அதைத்தான் நான் நிறைவேற்றேன். இது எனக்கு பிடிச்சு கொண்டு இந்த வாழ்க்கை. அவங்க நான் தீர்மானித்தேன், ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன், ரசிக்கப்பட்டேன். இதுதான் ரசிக்கப்பட்டதின் முதல் அடையாளம். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில வந்தார். அதாவது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் உனக்காக மறிச்சேனே, நீ எனக்காக என்ன செய்வ அப்படின்னா அந்த கேட்கறது, அந்த கல்வாரியிலிருந்து கேட்கற சத்தம் தான் நம்மளை இந்த அளவுக்கு ஆண்டவர் பக்கத்துல வழி நடத்திட்டு போய் ஒரு பெரிய ரட்சிப்பா நமக்கு தந்தது. அப்புறம் சிஸ்டர், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இல்லையா? ஒரு வாழ்க்கையில ஜனங்க, இந்த உலகத்துல ஜனங்க என்ன யோசிப்பாங்க, நல்லா வாழணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கணும்னு எல்லாம் ஃப்யூச்சரை பற்றி எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரியும் உங்களோட வாலிப நாட்டில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது ஒரே இந்த ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து இப்படி இயேசுவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற அளவுக்கு இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க, 45-46 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியம் உங்களை வந்து ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்தக்கதா உங்களுக்கு ஊக்குவிக்கத்தக்கதா இருந்ததுங்கிறத தெளிவாக சொல்ல முடியுமா? ஆமாம், அந்த என்னை ஊக்குவித்தது இயேசுவினுடைய அன்பு. அவற்ற அன்பு இந்த உள்ளத்தை நிறைச்ச பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு அற்பமாக தெரியும். உலகத்தினுடைய வாழ்க்கை, உலக ஆசை, உலக வாழ்க்கையில எல்லாம் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு வெறுப்பு எனக்கு வந்தது. உண்மையாகவே இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வெறுத்த காரியம் கல்யாணம் கட்டி வாழணும் என்ற அந்த வாழ்க்கையை நான் வெறுத்தேன். ஆரம்பத்தில் நான் ரசிக்கப்பட்ட புதுசில் அந்த விதமாக யார் வந்து கதைச்சா கூட வாய்ஸோட கதைக்கிறது நானே குறைச்சி கொண்டேன்னு சொன்னான். எங்களோட அண்ணன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு, அவங்க வந்து போகும் வரைக்கும் என்ன காட்டிக்கொள்ள மாட்டேன், உள்ளுக்குள்ளேயே இருப்பேன். அப்படி ஒரு உள்ளமே எனக்குள்ளே இருந்தது. அப்போ நான் இயேசுதான் எனக்கு முக்கியம், அவர் காணும், அவர் போதும் என்ற ஒரு அந்த ஆசையும் அந்த வாஞ்சையும் என்ற வாழ்க்கையை நாளுக்கு நாள் மாற்றி ஆண்டவர்கள் சொன்ன ஊழியம் செய்வோம்னு சொல்லி நோக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வந்தேன். அப்படியுமா இருக்கும் பொழுது 18வது வயதில் நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போக வேண்டியதாக இருந்தேன் மட்டப்புள்ளியில். அந்த கன்வென்ஷனுக்கு போயிருக்கும் பொழுது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் நிரப்பி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தர சொல்லிட்டாங்க. அப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டேன். அப்போ இருந்தது வந்து பெரிய பாஸ்டர் நடராஜான்னு சொல்லி அவர் என்னில் நல்ல கரிசனையாக இருந்தார். அப்போ அவர் சொன்னால், உண்மை பார்க்க எங்களுக்கு தெரியுது நீ நல்லா ஊழியம் செய்வாண்டி, இப்போ உங்களுக்கு வயது காணாது, 21 வயசு தான் நாங்கள் ஊழியத்துக்கு ஆட்கள் எடுப்போம், அதனால நீ போயிட்டு வீட்டில் போயிட்டு இருந்துட்டு 21வது வயசில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாங்க, நாங்கள் நிச்சயமாக உங்களை எடுப்போம், கடைசி மட்டும் நீங்கள் ஊழியம் செய்வீங்கன்னு எங்களுக்கு உங்களை பார்க்க தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி வெள்ள துக்கம் என்ன எடுக்கையிலையே என்று சொல்லி துக்கத்தோடு திரும்பி வந்து வீட்டில் இருந்தால் சும்மா இருக்கையில் சுவிசேஷம் சொல்கிறது, மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறது, அப்படி ஒரு பைத்தியக்காரி மாதிரி. இயேசுக்கு நான் பைத்தியக்காரி என்ற மாதிரி தான் அப்படி ஒரு வாஞ்சேன். ஏசப்பாவை அறிவிக்கணும், ஏசப்பாவை அன்பை அறிவிக்கணும் என்று சொல்லி ஒரு ஆசையில் நான் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். அந்த வேலை 80ஆம் ஆண்டு வரக்குள்ள 80ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டு அந்த சபையில் இருந்து எங்களோட இப்போ இருக்கிற எங்களோட பெரிய பாஸ்டரை வெளியே தூக்கி போட்டாங்க. என்ன சொன்னால் அவர் ட்ரான்ஸ்ஃபராக ட்ரிங்கோவுக்கு வந்த பொழுது, இந்த இடம் ட்ரிங்கோ, அந்த இடத்துல அவர் வந்த பொழுது அவர் அதிகமான கூட்டங்களை வச்சார், கரக்கடை மீட்டிங் எல்லாம் வைப்பார். அப்போ நாங்கள் எல்லாருமே அவரை பின்பற்றி கொண்டிருந்தோமா. அப்போ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள சரியான பொருளாமை எரிச்சல் வந்துச்சு. வந்தோடனே அவரை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க. வெளியில் போட்டால் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் பேசாமல் அந்த சபையிலே இருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஜெபநாயகத்தோடு சேர்ந்தாக்கலாம் சபை விட்டு போயிடும்.
அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்யலையே, அவர் ஊழியம் தான் செய்தார், நல்ல காரியம் தான் செய்தார். அப்ப நாங்க அதுல எழுப்பி பார்த்தா 35 பேர், 35 பேர் சபையில் எழுப்பி நிக்கிறாங்க. நின்று அப்ப அந்த நேரத்துல அவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வாசிச்சு, இப்படிதான் இருக்கிறபடினால நீங்க என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு சபையில உட்காரலாம், எல்லாத்தையும் உடனடியாக சபையை விட்டு வெளியேறலாம். அப்ப நாங்க உடனே சபையை விட்டு வெளியேறிட்டோம். அதுல அநியாயமான கேள்விகள் கேட்டு ஒரு வீட்டுல போய் ஜெர்மனி ஜெபிச்ச பொழுது பிரதான அபிஷேகம் ஆண்டவருக்கு தந்தார். அப்பொழுது நாங்க வீட்டில இருந்தே ஜெர்மனும் அந்த வீட்டுல போய் கூடி ஜெர்மனும் இப்படியே இருந்த பொழுது எங்களை பெரிய பாஸ்டர் சொன்னாயம் அவர் எங்களை சந்திக்கும்படியாக வந்தார். வந்து அவர் எங்களை கூட்டங்களை வச்சு எங்களை உற்சாகப்படுத்தினார். அந்த வேளையில நாங்க ஊழியத்துக்கு ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருந்தபடினால அப்ப இந்த ஊழியத்துக்குள்ள அப்படியே நாங்க இறங்கிட்டோம். 1980ஆம் ஆண்டு அப்படியே நாங்க அதை ஆரம்பிச்சோம். நாங்க எல்லாரும் அவரோட சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பிச்சு இத்தனை வருடங்கள் 46 வருடங்கள் ஆகப்போது ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்க செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை வச்சிருக்காங்க சொல்லி அவரோட சேர்ந்து இந்த வேலையை நாங்க செய்து. அப்ப நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த அனுபவங்கள் இதுதான். அப்ப உங்களோட ஊழிய நாட்கள்ல அப்ப வந்து யுத்த காலங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. புயல், வெள்ளம், சுனாமி, அதாவது நீங்க இந்த இலங்கை தேசத்துல ஊழியம் செய்யறபடினால எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கீங்க. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தது. அப்ப இந்த 46 வருட ஊழிய பாதையில ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்தார், உங்களோட ஊழியத்துல என்னென்ன காரியங்களை செய்தார், அதாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்காத இருக்கிறதான ஒரு பகுதி இருந்திருக்கும். சில எல்லா சோதனை போராட்டத்துல எத்தனையோ மனுஷங்க எவ்வளவோ தடுமாறி போறாங்க. ஆனா ஒரு காரியம் உங்களை இந்த பாதையில வழி நடந்து கொண்டே போயிட்டு இருந்திருக்கும். அப்ப அந்த காரியங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா? அப்ப ஊழியத்துக்கு நாங்க யாழ்ப்பாணம் தான் வந்தேன். வந்து நாங்க ஊழியம் கட்டி எழுப்போம் இடம் வேணும் எங்களுக்கு. அப்ப ஆனப்பனால அந்த இடத்துல ஊழியத்தை கட்டணும்னு சொல்லி பெரிய பாஸ்டர் மிகவும் கஷ்டப்பட்டாரு. பணம் இருக்கையில என்னன்னு சொன்னார். அப்பதான் சொல்லி வெளியில வந்துட்டாரு. அவருக்கு பணம் இருக்கையில மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை நாங்க ஆரம்பிச்சு நாங்க இருக்கக்குள்ள எங்களுக்கு சாப்பாடு கஷ்டமெல்லாம் இருந்துச்சு. ஒரு நேரம் சாப்பாடு தான் கிடைக்கும். காலையில 5 மணிக்கு ஜெபம், 4 மணிக்கு ஜெபம் தொடங்கினா மத்தியானம் 12, 1 மணி, 2 மணியும் ஆக முடியுது. அதுக்கு பிறகு நாங்க சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் முடியும் 5 மணி, நேரம் 5 மணி ஆயிடும். அதுக்கு பிறகு அடுத்த ஜெபம் தொடங்கும். அடுத்த ஜெபத்துக்கு போயிடுவோம். போனா அது இரவு 12, 1 மணி ஆகும் அது முடிய. இப்படியே இடையில எங்களுக்கு ஒரு பேண்டி கிடைக்கும், ஒரு சக்கரத்தொகை கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து 3 வருஷமாக எங்களுக்கு பைபிள் படிப்பிக்கப்பட்டது. கற்றுத்தந்த பைபிள் படிப்பிச்சா. அதோடு கூட 3 வருஷம் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. இப்படித்தான் சாப்பாடு, ஒமேகா சாப்பாடு அப்படித்தான் நாங்க கட்டுப்பாடாக நாங்க சந்தோஷமா செய்யணும். அது சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிட்டேன், குடிச்சாலும் சந்தோஷமா குடிச்சோம். அப்படி அந்த ஊழியத்தை நாங்க ஆரம்பிச்சு அவரோட நெருங்கி அப்படி ஜெபத்தாலதான் நாங்க இந்த ஊழியத்தை கட்டி எழுந்தது. அதிகமா ஜெபம் தான் எங்களோட குறிக்கோள். ஜெபத்துல எல்லா வல்லமையிலும் நாங்க ஜெயிக்கலாம், ஜெபத்துல எல்லாவற்றையும் நாங்க மேற்கொள்ளலாம்னு சொல்லி எங்களுக்கு போதிக்கப்பட்டது. அதன்படி நாங்க ஜெபிக்க கற்றுக்கொண்டோம், போராட கற்றுக்கொண்டோம். அந்த போராட்ட ஜெபத்துல எத்தனையோ ஜெயங்களை நாங்க பெற்றோம். யுத்த காலத்துல ஸ்ரீலங்கா ஆமியினால நெருக்கப்பட்டோம், அவங்களால மிகவும் கஷ்டப்படுத்தப்பட்டோம். ஆனா அது ஒன்றுமே எங்களை மேற்கொள்ள கடவுள் கிடையில, யாரும் சாகவோ காயப்படவோ ஆண்டவர் கிடையில. அப்படி ஆண்டவங்களை பாதுகாக்க பிற்பாடு இந்தியன் ராணுவம் வந்தது 1987ஆம் ஆண்டு. அந்த இந்திய ராணுவத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டோம், சேர்ச்சை விட்டு துரத்தப்பட்டோம். நாங்க யுத்தம் பண்ண போறோம், இதுக்குள்ள நீங்க எங்களுக்கு கஷ்டம், ஓடி போங்க. நாங்க வெறும் காலோட போனோம். போயிட்டு எத்தனை நாள் சாப்பாடு சமைக்கல, அது ஒன்று போட்டு ஓடி போல
வெறும் காலோட போனால் என்னத்தை சமைக்கிறது, என்னத்தை சாப்பிட்றது, ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் வேறத்தால 38-40 பேர் எல்லாம் வாலிபர்கள், பெண்களும் வாலிபர்கள், ஆண்களும் வாலிபர்கள் எல்லாம் நாங்கள் யோகம் பண்ணாமல் ஒப்பு கொடுத்தவர்கள் அப்புறமா கண்ண பேர் நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு இறங்கி ஒரு வீடு தந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்து நாங்கள் ஜெபந்தான், வேற ஒன்றும் இல்லை. சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. காலையில் சாப்பாடு இருக்காது, இரவும் சாப்பாடு இருக்காது. மத்தியானம் மட்டும் கொஞ்சம் சாப்பாடு ஏதோ கிடைக்கும், சாப்பிட்டு நாங்கள் அந்த இடம் பெயர்ந்து நாங்கள் இராணுவத்தை துரத்தப்பட்ட பொழுது, இந்திய இராணுவத்தால் துரத்தப்பட்ட பொழுது நாங்கள் அற்புதமாக போயிருந்தோம். பிற்பாடு 21 நாளை பிறகு திரும்ப நாங்கள் போகலாம் என்று சொல்லி செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது உடனடியாக நாங்கள்லாம் வெளிக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டோம். வந்து காணாதுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய இருப்பாளில் இருந்தோம். அதுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நடக்கிறதுக்கு இடம் இல்லை, வழியே இல்லை. என்னன்னு சொன்னால் அவ்வளவு குப்பை, கஞ்சல், தென்னை மரத்து ஓலையில் விழுந்து, தேங்காயில் விழுந்து, கவன் வயல்கள் ஆக்கப்பட்டு பிறகு அதுல எல்லாம் மிதிச்சா அந்த ஸ்பாட் சரி. நாங்கள் அற்புதமான மரண பள்ளத்தாக்கு அதுக்குள்ளாக நாங்கள் நடந்து வந்தோம். நடந்து வந்து திருப்பி இருபால ஊழியத்தை கட்டி எழுப்பி அந்த இடத்துல நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். பிற்பாடு படிப்படியாக ஆண்டவரங்களை கட்டி எழுப்பினார், ஊழியத்தை கட்டி எழுப்பினார். எல்லா விதத்திலுமே ஆசீர்வாதமாக இருந்தது. பல நான் கிளிநொச்சி ஒவ்வொரு இடமாக டிரான்ஸ்ஃபர் ஒவ்வொரு இடமாக ஊழியம் செய்து 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 கடைசியாக 2007 கிளிநொச்சிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆக்கப்பட்டேன். 2007 இருந்து கிளிநொச்சிக்கு நான் ஊழியம் செய்தேன். இத்தனை வருடங்களும் கத்தர்கள் நடத்தினார். 2008 யுத்த காலம், பயங்கர யுத்த காலம். யாருமே இல்லை, எல்லாரும் இடம்பெயர்ந்து இந்தியாவில் அங்காலாம் ஓடுறாங்க. நாங்கள் எங்கே ஓடுறது, இந்த இடத்த விட்டு எங்கே ஓடுறது. அப்போ சின்ன ஹால் இருந்தது. அப்பொழுது நாங்கள் ஜெபிச்சு கொண்டே இருந்தோம், ஆண்டவர் பாதுகாக்கணும், ஆண்டவர் வழி நடத்தணும். எப்போ ஆண்டவர் புறப்பட சொல்கிறார் அப்போ நாங்கள் புறப்பட்டு போவோம் என்று தான் நாங்கள் ஒரு நோக்கத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த வேளையில் பாஸ்டமாக இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த நேரம் இயக்கத்தினால மிகவும் தொல்லை, இளம் வாலிபர்களிடம் இருந்து வேலை செய்தால் பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. அதனால் நான் தான் இந்த இடத்துக்கு பொறுப்பாக இருந்தேன். நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருந்து அந்த யுத்த காலத்தில் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். என்னோட 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 சிஸ்டமாக, அவங்களையும் வச்சு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ இடம் பெற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு 2008 கடைசி நவம்பர் மாதம் வரக்குள்ள ஜனமே இல்லை. அந்த நேரம் மன்னாரில் இடம்பெயர்ந்து வந்து 30 குடும்பங்களுக்குள்ளே குடியேறிட்டாங்க. அப்போ அவங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ மன்னாரில் ஊழியம் செய்த பாஸ்டரும் எங்களோட வந்து சேர்ந்து எங்களை காணான் சேர்ச்சி தான் அவங்க சேர்ந்து நாங்கள் எல்லாம் 9 ஊழியக்காரர்கள் இருந்து ஜெபிச்சோம். மற்ற ஜனங்களையும் நாங்கள் சேர்த்து கொண்டோம். 3 வேளையில் 5 வேளையும் நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். என்னென்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, பயங்கரம். செல் அடிப்பாங்க, அந்த சத்தம் கேட்கவே இல்லாது, மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ மேலால் எங்களுக்கு தலைக்கு மேலால் போய் அங்கே விழுந்தது தான் சந்தோஷம். இப்படி கூவி கொண்டு வருதுன்னா எங்கே விழுமென்னு தெரியாது. எங்களுக்கு மேலே விழுமா, எங்களுக்கு முன்னால் விழுமா ஒன்றும் தெரியாது. ஏசப்பான்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபிக்கிறது மட்டும்தான். எல்லோரும் பங்கர் வெட்டி அதுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பங்கரும் வெட்டையில, பங்கர் பார்க்கின்றாலே தெரியாது. அப்போ பதுங்கு குழின்னு சொல்லுவாங்க, பங்கரெல்லாம் பதுங்கு குழி. அப்போ அப்படியெல்லாம் ஆக்கள் மறைஞ்சி வாழ்ந்தாங்க. நாங்கள் அப்படி ஒன்றுமே செய்யலை. நாங்கள் கையெழுத்தி ஆண்டு நோய் பார்த்து ஜெபிச்சோம். என்னோட தீங்கு ஒரு கீழ் கூட படாமல் கடவுளங்களை பாதுகாத்தோம். அப்படி ஆண்டவருடைய கரத்தை நேரடியாக கண்டனாங்க. அப்படி ஆண்டு மேலே அன்பு, விசுவாசம். நடந்து முடிஞ்சப்பறம் தெரியும் எப்படி இதுக்குள்ள போனோம், எப்படி தப்பினோம் தெரியாது, வர்ணிக்க முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு வெளிப்பிராரமாக தெரியாது. அந்த சூழலை போயிட்டு வந்தப்புறம் தெரியும் கடவுள் நம்மளோடு கூடியிருந்தார். அதே போல் நாங்கள் நவம்பர் மாதம் இந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்து தேவிபுரம், நேற்று நாங்கள் போய் வந்த இடம் அந்த தேவிபுரத்தில் தங்கியிருந்தோம். அடுத்த ரோட்டில் தங்கியிருந்த பொழுது
அவங்க சரியான பிரச்சனையில் எங்களை சொல்லி செலுத்தான் விழுது பயங்கரம். தென்னை மரங்களையெல்லாம் தூக்கி வைக்குது, அப்படி வெட்டி தூக்கி வைக்குது அந்த பீஸு. மனசுகளை பற்றி என்ன நடக்கும்? அப்படி மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில் தான் ஒரு ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாள் விடிய காலமே 2009 2ஆம் மாதம் 11ஆம் தேதி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஷெல் ஒன்று வந்து விழுந்தது. நாங்கள் இருந்த இடத்துல வந்து விழுந்தா பிள்ளைகளெல்லாம் உயர்ந்து கத்து எல்லாம் பிள்ளைகள் பயங்கரம். பிள்ளைகள்லாம் குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க, பெரியாக்களும் இருந்தாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் கத்தி குழந்தை எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளேயும் ஜெர்மனி கொண்டே இருந்தோம். அந்த கொட்டிலுக்குள்ள எங்களுக்கு ஒன்றுமே நடக்கையில் பாதுகாத்தாங்க. அதில் ஒரு குடும்பத்தை நாங்கள் எச்சரித்தோம். ஆண்டவற்ற நியாயத்தீர்ப்பின் கரம் இப்போ கிரியை செய்து கொண்டிருக்கு. அந்த நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க புறா பிடிக்க போவாங்க. அப்போ இது புறா பிடிக்கிற நேரம் இல்லை. என்ன சொன்னால் பயங்கரம் நடந்து கொண்டிருக்கு. மரண அம்புகள் பாஞ்சு கொண்டிருக்கு, அங்காலே மிங்காலே பாஞ்சு கொண்டிருக்கு. இது நடுவில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம். இது அந்த விளையாடுற நேரம் இல்லை. பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த மரணத்திலிருந்து தப்பு வைக்கிற தேவன் நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டிய நேரம்னு சொல்லி அவங்க கேட்கல, கீழ்ப்படியாத பிள்ளைங்க மேலே தேவ கோபாக்கினவர் என்று பைபிள் சொல்லுது. அது மாதிரி அவங்க குடும்பம் கீழ்ப்படியலை. அவங்க எதிர்த்து வந்தாங்க, சண்டைக்கு வந்தாங்க. என்ன இப்படியெல்லாம் அவங்களை காட்டி பயங்காட்டுறீங்க அப்படின்னு அடிச்சு அந்த செல்வம் அந்த விழுந்தப்போ அந்த குடும்பத்தையே நோக்கி போச்சு. எல்லாம் பேசி போய் அதில் 10 வயசு பிள்ளை உடனே சேர்த்துச்சு. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் காயப்பட்டாங்க, தலையில் காயப்பட்டாங்க, விழாவில் காயப்பட்டாங்க, அப்படியெல்லாம் காயப்பட்டாங்க. அவங்களையும் ஒரு இடத்துக்கு டக்குன்னு அவங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கால் அனுப்பி அப்படியெல்லாம் செய்து நான் கடைசி மட்டும் அந்த இடத்த விட்டு போகணும்னு ஆண்டு சொல்லிட்டேன். முதல் நாளே கடவுளை என்னோட பேசிட்டேன். 12ஆம் தேதி மரண பள்ளத்தாக்கு, அதனால ஜெபிங்க, இந்த இடத்த விட்டு நீங்கள் கடந்து போகணும்னு நான் பேசிட்டேன். பேசினா அதை நான் தீக்கரசனமாக சொல்லிட்டேன். கடவுளை இப்படி காட்டுறேன், இப்படி போக சொல்கிறேன் சரி என்று சொல்லி அவங்களுக்கு அது வரைக்கும் விலங்கல். அந்த இடத்துல நடத்தின பாஸ்டருக்கு அது விளங்கல. அவர் பங்கரை வெட்டி பிள்ளைகளை பாதுகாப்பவங்களுக்கு வெட்டி கொண்டிருக்கிற அந்த செல்வத்து விழுந்து தான் இப்படி நடந்தது. அப்போ அந்த இரவே தீர்மானிச்சாச்சு நாங்கள் வைக்கிறோம், புறப்பட்டு போயிடுவோம்னு சொல்லி 11ஆம் தேதி மிட் நைட் வலிக்கிட்டாச்சு. அப்புறம் 12ஆம் தேதி அதிகாலையில் 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஒன்றும் கொண்டு போயிடாது, கையில் ஒரு பேக் உடுப்பு மட்டும் எடுத்து தலையில் வச்சு கொண்டு எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் நடந்து போகுது. அப்போ நான் அந்நிய பாசை பேசிக்கொண்டு ஆட்களுக்கு முன்னால் போகிறேன். நான் தான் வழிகாட்டி, இந்த மாதிரி என்ன நியமிச்சிட்டாங்க, முன்னால் ஜெபிச்சு கொண்டு போங்க சிஸ்டர். அப்போ சரின்னு சொன்னால் முன்னால் ஜெபிச்சு கொண்டு போனோம். அவ்வளோ பேர் 90 பேர், அவ்வளோ குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களெல்லாம் சேர்த்து 90 பேர் எங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருந்தா அது எப்படி வர்ணிக்கிறோன்னு தெரியாது. ஒரு பண்டு ஒன்று இருக்குது, அந்த பண்டால் ஏறி அங்கால போகணும். போனால் தான் கப்பலாம். அந்த பண்டுக்குள்ளே போகக்குள்ள தண்ணிக்குள்ளால போகணும், கஷ்டம். அப்போ அந்த பண்டு கடந்து போகணுமே. அங்கால இயக்கம் காவல் நிற்குது, யாராவது தப்பி போனால் சொல்லுவதுக்கு. இங்கே இராணுவம் நிற்குது, யார் மகள் எல்லைக்குள்ளே வந்தால் சொல்லுவாங்க. 2 பக்கத்தால் என்ன இருக்கும். அப்போ இயக்கத்தில் 6 பேர் துவப்போட வராங்க. எப்படி வராங்க, அதுவும் கதைச்சு கொண்டு வராங்க மற்றவர்கள். இப்போ எங்களுக்கு பின்னால் வந்து அவங்க எல்லாரும் அமைதியாக பேசாமல் உட்காருங்க கீழே. வயல்வெளி பகல் போல நிலவு. அப்போ அதுக்குள்ளே இருட்டுனாலும் ஒழிச்சுக்கொள்ளலாம். இது பகல் போல நிலவு, ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சு கொண்டு நிற்குது வயல்வெளியில். அதுக்கு நடுவில் நாங்கள் அந்த வேறம்பால் ஏறிக்கொண்டு போய் அப்படியே உட்காந்துட்டோம். எல்லாரும் உட்காந்தா அவங்க கண்ட சுடுவாங்க, கட்டாயம் சுடுவாங்க. அப்போ அவங்க டார்ச் அடித்து கொண்டு துவக்கையும் கையில் வச்சுக்கொண்டு, கன் சொல்லாமல் கையில் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி உட்காந்து எங்களுக்கு பக்கத்தால் போகிறாங்க. தங்களை பாட்டு கதைச்சு கொண்டு போகிறாங்க. எங்களை காணவே கடவுள் கண்ணை மறைச்ச கூட்டாட்டம் வேற பண்ணிட்டாரு அவங்களுக்கு. அவங்க அப்படியே எங்களை விட்டு கடந்து போன பிறகு நாங்களுமே திரும்பி போக அங்கால இராணுவம் நிற்குது. அப்படி எல்லையில் நிற்குது இராணுவம் நின்று. அப்போ வெள்ளை ஷர்ட் போட்டுக்கொண்டு ஒரு ஆள் முன்னுக்கு போனால், வெள்ளைக்கொடி பிடிச்சி கொண்டு போனால் அவங்க சனம் என்று சொல்லி எங்களை சுட மாட்டாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க.
அப்போ அந்த வெள்ளை கொடி பிடிச்சவனை பார்த்தா காண இல்லை, அவன் பின்னால் எங்கேயே பிடிச்சான் பின்னுக்கு. அப்போ முன்னாலும் யாருமே இல்லை, டக்குன்னு அதில் ஒரு ஆளில் உடனே வெள்ளை ஷர்ட் அந்த தூக்கி போட்டுக்கொண்டு கையெழுத்துனோடனே அவங்க சனம் வந்து கண்டுட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்கள யோசிப்பாங்க, இயக்கம் தான் அவங்கள சூழ்ந்து அவங்கள சொல்ல போகுதுன்னா அவங்க சுட்டு விட்டுருவாங்க, குண்டு எறிஞ்சு விட்டுருவாங்க. அப்போ சனம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, விடிய 6 மணி வரைக்கும் நீங்கள் இதில் உட்காந்துருக்கோம். அப்போ எல்லோரும் அதில் உட்காந்துருந்தோம். சரி 6 மணிக்கு சொன்னாங்க, எல்லோரும் வாங்க எங்களை எல்லைக்குள்ளே எடுத்து. அவங்கள எல்லைக்குள்ளே எடுத்து பெட்டி செக் பண்ணி எல்லாரையும் செக் பண்ணி அனுப்பினாங்க. அதுக்குள்ளே 5 மைல் தூரம் நடக்கும். நடந்து 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 ஒரு பிரமந்தனாரன்னு சொல்லி எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டு அந்த இடத்துல கடையில் உடைச்சி எங்களுக்கு பிஸ்கெட்டு தண்ணியில் அப்போ தான் சாப்பிட்றோம். 3 நாள் 2 நாள் சாப்பிடல, குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் தண்ணியும் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு அப்படி வந்து உயிர் கொடுத்தது ஆண்டவர் தான். அந்த இடத்துல அவங்களோட கண்களில் தாய் கிடைக்க பண்ணது ஏசப்பா தான், வேறு யாரும் இல்லை. மனுஷன் ஒன்றுமே செய்யலாம், அந்த சூழ்நிலையில் மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுள் செய்த ஒரு அற்புதம், உயிரை ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போ அப்படி காப்பாற்றி நாங்கள் வந்து அவங்களா கொண்டு வந்து பஸ் அவங்களோட பஸ்ஸில் ஏற்றி கொண்டு ஓமந்தைக்கு வரணும். ஓமந்தைக்கு வந்து அங்கேருந்து தான் முகாமுக்கு அனுப்புவாங்க, பவனியா முகாமுக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸாக போய்கொண்டிருக்கு, ஆட்களை ஏற்றி போய்கொண்டிருக்கு. எங்களையும் செக் பண்ணி என்னையும் என்னோட சேர்ந்து இன்னொரு குழுவாக பிரித்து ஆக்களை என்னோட ஒவ்வொரு ஊழியக்காரோடையும் அனுப்பினாங்க, என்னோடையும் அனுப்பினாங்க. என்னோட அனுப்பினா நான் ஒரு குரூப்பை கொண்டு ஒரு பஸ்ஸில் கூட்டி கொண்டு போகக்குள்ள நாங்கள் போயிட்டோம். அங்கால கடந்த ஒரு இடத்துல கடந்து போயிட்டோம். எங்களுக்கு பின்னால் வந்த பஸ்ஸுக்கு குண்டு அழிஞ்சு அதில் ஒரு போதகற்ற தாயோரால் காயப்பட்டு மிக மரண அவஸ்தை. அப்போ ஒரு சர்ச் போகிறார். அப்போ நாங்கள் போன பஸ் போயிட்டு கடந்து அது கொண்டுமே நடக்கல. அவங்க ஆண்டவர் அப்படி பாதுகாத்து நாங்கள் வந்து போய் அங்கால அப்படியே பவனியாக முகாமில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பிற்பாடு இதெல்லாம் ஊழியத்தில் வந்த போராட்டங்கள், ஊழியத்தில் வந்த மரண பயங்கள் தான் இது. அப்போ நாங்கள் பவனியாக போய் அங்கே ஒரு முகாமில் இருந்த பொழுது அங்கே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ சர்ச்சு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, வேறு மதத்தினர் எல்லாம் இருக்கிறாங்க, பூசாரி மேலாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே ஒரு பெர்மிஷன் கிடைக்கல வெளியில் போகிறதுக்கு. நாங்கள் பாஸ்டர் லெட்டர் எழுதி பெரியாக்களுக்கு அனுப்பின உடனே, அரசாங்கத்துக்கு அனுப்பின உடனே அவங்க எத்தனை பேர் கேட்டு அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணினாங்க, வெளியில் விட்டாங்க, முகாமுக்கு வெளியில் விட்டாங்க. அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு சர்ச் பாஸ்டரால் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. ஈசி சர்ச்சுன்னு சொல்லி அந்த சர்ச் பாஸ்டர் அவர் எங்களை எடுத்து 4 மாதம் நாங்கள் அவங்களோட சர்ச்செலாம் இருந்தோம். எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன முகாமிலேருந்து வெளியில் வந்தபடி எங்கேயும் போகலாங்க. அப்போ அதுக்குள்ளே வச்சு நாங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். பிற்பாடு அங்கே இருந்து தான் நாங்கள் பவனியா ஊழியத்துக்கான ஒரு இடத்தை நாங்கள் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு 2009 தான் அந்த காணியை நாங்கள் வாங்கி ஆண்டவருடைய கிருபையினால் இன்னும் அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. கர்த்தர் வழி நடத்துகிறார். நான் ஊழிய பாதையில் கண்ட அற்புதங்கள் இதுதான். ஊழிய பாதையில் ஆண்டவர்களை பாதுகாத்த விதங்கள், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் என்று தாவீது சொன்ன வசனத்தில், அது சொன்னது வசனம், அனுபவித்தது நாங்கள். 1 அடி தூரம் மயிர் இடைவில் என்னோட ஒரு பிள்ளை இருந்த ரோமி, உங்களுக்கு தெரியும், ரோமி சிஸ்டர், அங்கே அண்ணாக்கு பணிவிட செய்கிறவர். அவர் சின்ன வயது என்னோட அன்று ஊழியம் பழையினவர், ஒழித்து வந்த புதுசில் என்னோட விட்டாங்க. அவன் இந்த இடம்பெயரில் இருந்தவர். அந்த பம்பு அடித்து கூரைக்குள்ளால வந்து விழுகுது எல்லா பீஸும். இப்போ நாங்கள் எல்லாம் ஜெபத்துக்கு இப்படியே குனிஞ்சிட்டோமா, குனிஞ்சிட்டு நிமிந்தா நேராக வந்து ஒரு பீஸ் விழுது அவளோட மூக்குக்கு நேர, அந்த சிஸ்டரை ரோமி சிஸ்டரை மூக்குக்கு நேராக வந்து விழுது. கொஞ்சம் தப்பி இருந்தால் முகமே அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கா. ஒரு மயிர் இடைவெளி தான் சொல்லணும், முடி இந்த இடைவெளி தான் சொல்லணும்.
அவ்வளோ நெருக்கமான மரணம் சூழ்ந்தது. கடவுள் கை பாதுகாக்க ஜெபம் தான் எங்களை பாதுகாத்து. வேறு ஒன்றும் இல்லை. அந்நேரத்தில் யாற்று உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜெபம் அப்படி வல்லமாக வாய்ந்தது. ஜெபத்தால் எதையும் நாங்கள் சாதிக்கலாம், ஜெபத்தால் எதையும் நாங்கள் ஜெயிக்கலாம் என்று கண்டுகொண்டோம். பிற்பாடு நாங்கள் யோசித்து பார்க்கக்குள்ள பயமாத்தான் இருந்தது. இப்படி தான் தப்பினோம், எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ள போயிருந்தோம். அந்த நேரத்தில் ஆளுடைய கிருபை தாங்கிட்டலா, ஆளுடைய கிருபையை விட ஒன்றுமே இல்லை. ஆண்டுகளில் கண் வச்சுட்டா அவர் பாதுகாப்பார், நடத்துவார், எந்த பாதைக்குள்ள அதனால எங்களுக்கு பயம் இல்லை. அந்த சூழ்நிலைக்குள்ள போய் வந்தபடியா எதை குறிச்சும் ஒரு பயம் இல்லை. நாளைக்கு சாப்பாடு இருக்குமா இருக்காதா அந்த பயம் இல்லை. போஷிப்பார் ஆண்டவர். ஆனால் அந்த நேரங்களுக்கு நிறைவான சாப்பாடுலாம் இருந்தது தான், இல்லாமலுக்கு இல்லை. நிறைவான சாப்பாடு இருந்தது, சாப்பிட நேரம் இல்லை. இப்போ எங்கே குண்டு வலிக்குமென்னு தெரியாது, ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். குத்துற சத்தம் கேட்கணும் வந்து அந்த குத்துற சத்தத்துக்கு எல்லா ஜபத்தில் இருந்துடுமே. அது எங்கே விழுந்து விழுதுன்னு தெரியாது. ஒரு மைல் பண்ணி அதை போடுவாங்க, 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்லாம் அதுக்குள்ள வந்து விழுது. இப்போ எங்கள்கிட்ட இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்காங்க அடிக்கலான்னு தெரியாது. அப்படிப்பட்டதான் அந்த சூழ்நிலை இக்கட்டு. ஊழியத்துக்கு வேலை முதல் எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள், ஊழியத்துக்கு வந்த அப்புறம் எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள். ஆனால் இத்தனை வருடங்கள் எங்களோட ஊழியத்தை பாதுகாத்தார், மந்தையை பாதுகாத்தார், பெரிய பாஸ்டரை பாதுகாத்தார், எத்தனையோ இடங்களை கத்துறவங்களுக்கு சொந்தமாக தந்தார். இந்த ஊழியம் பட்டு போகும், விழுந்து போகும்னு சொல்லி வெளியில் போட்டவங்க பார்த்து கொண்டே இருந்தாங்க. 3 மாதத்துல இவன் அழிஞ்சு போவான், 2 மாதத்துல இவன் அழிஞ்சு போவான், இவங்க கூட்டம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் போட்ட சபை பார்த்து கொண்டே இருந்துச்சு. ஒன்றும் நடக்கலை. 46 வருடங்களாக நடக்கவே இல்லை ஒன்றும். ஆண்டவர் பாதுகாத்தார். மென்மேலும் இந்த சபையை கட்டி எழுப்பினார், இடங்களை தந்தார். இன்னும் இடங்களை தந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஊழியத்துக்கு. ஆனால் இன்னும் ஜனங்கள் எழுப்புவார், இன்னும் வாழ்வுகளை கத்தவர்கள் தருவார். அந்த நம்பிக்கை இருக்கு. கத்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவார்னு சொல்லி இந்த சாட்சி கத்த. அக்கா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னதான சாட்சிகள்லாம் உண்மையுமே எங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருடைய உள்ளங்களும் உருகிருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த ஊழியத்தோட பாதையில் வந்ததான எல்லா நெருக்கத்திலையும் நீங்கள் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு வசனங்களையும் உணர்த்தி கொண்டிருந்தார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ இந்த இலங்கை தேசத்தில் வந்ததான யுத்த காலம் எல்லாமே அறிந்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இந்த யுத்தத்தில் மறைச்சிட்டாங்க. அந்த செல் மூலமாக, அந்த பாம் மூலமாக, இல்லை மற்ற போராட்டங்கள் மூலமாக எத்தனையோ பேர் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி வைக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இவங்க சொன்னதான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது அந்த உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் இவர்களுக்கு பிரத்யட்சமாக தெரிந்தது. அவங்க சொன்னதான காரியங்கள், அந்த செல் விழுந்தது, அது அந்த இடத்துல தான் விழுகுது. ஆனால் தீங்கு நாளில் தமது கூடார மறைவினிலே அவர் நம்மை மறைத்து பாதுகாக்கிற தேவன் என்பதற்கு இந்த சகோதரி ஒரு ஜீவனுள்ள சாட்சி. நம்மளுடைய தேவன் அப்படிதான். எந்த தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தின் மறைவுக்குள்ளாக இவர்களை மட்டும் இல்லை, இவர்களோடு சேர்ந்து ஜெபித்த அத்தனை ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் ஆண்டவர் பாதுகாத்தார். மெய்யாகவே மரணத்திற்கும் இவர்களுக்கும் 1 அடி தூரம் தான் இருந்ததுன்னு சொன்னதான காரியங்கள்லாம் இதெல்லாம் உண்மை. அப்போ அந்த ஊழியத்தின் பாதையில் இவங்க கடந்து வந்ததான பாதை, யுத்த நாட்கள், இது எல்லாமே இந்த பாதையிலையும் இயேசுவோட அன்பை விட்டு இவங்களை பிரிக்க முடியலை. இது எதற்காக அப்படின்னா, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அந்த ஆளுகை நித்திய ஆளுகை, பரலோகத்தில் கர்த்தர் எங்களுக்காக ஒரு ஆளுகையை வைத்திருக்கிறார். அந்த ஆளுகைக்காக தான் இவ்வளோ பாடுகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் சகித்து கொண்டு இந்த ஊழியத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பவுல் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதல் தந்ததுனால இந்த காரியத்தை நான் சொல்றேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். இப்படி பவுல் சொல்லிக்கிட்டே வராரு. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்,
அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்ப பவுல் ஏன் இவ்வளோ பாடுகளையும் பவுல் ஏன் சகிக்கணும்? அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. நாம் பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பின் அனுபவம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக, நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, மீறுதல்களுக்காக அவர் மரித்தார். அவருக்கு ஒரு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த ஜனங்களை, சபைய ஆயத்தப்படுத்தணுங்கிற ஒரு வெளிப்படுத்தலோடு தான் இவ்வளவு பாடுகளை சகித்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் இந்த சபைய, ஜனத்தை தேவனுடைய வருகைக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் தங்களுக்கு இருந்ததான வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து இந்த பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஊழியக்காரர்கள் இப்படியெல்லாம் இந்த ஊழியம் செய்வதனால, ஜெபிக்கிறதுனால இன்ற வரைக்கும் நம்ம தேசம் பாதுகாக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீங்களும் தகுதி ஆகணும். நாங்க போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்டதான சாட்சிகள் எல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வரோம். அக்கா ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா. கடைசியா இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு ஆண்டவர் பைபிள் சொன்னதான வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்துல எல்லா பக்கத்திலையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறுது. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசியா நீங்க அந்த ஜனங்களுக்கு, இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு, இந்த உலகத்துக்கு என்ன சொல்றீங்க? விதமான ஆண்டவருடைய அன்பு தான் மேன்மையானது. இந்த உலக வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு. இந்த உலகத்துல வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களை இஷ்டப்படி தங்களுடைய காரியங்களுக்காக வாழ்ந்து அநேகர் மரித்து போகிறார்கள். மிகவும் இக்கட்டான சூழ்நிலைதான் வாலிப சமுதாயம் பொழுது இருந்து கொண்டிருக்கு. இந்த வாலிபர்களுக்கு ஆண்டு அன்பை காண்பிச்சு, எல்லாவற்றுக்கும் மேலானது கிறிஸ்துவனுடைய அன்பு மட்டும்தான். இந்த அன்பை வெற்றி கொண்டு இந்த உலகத்துல வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசுவாமிக்கு அர்ப்பணிச்சார். அதுதான் மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதை விட மேன்மையானது ஒன்றும் பூமியில இல்லை. பூமியில இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாழும் பொழுது அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் இயேசுவோடு கூட வாழ்வோம். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசுக்காக வாழ்ந்து முடிப்பதே நம்முடைய இலக்கு. இதைத்தான் வாழ்வர்களுக்கு நாங்கள் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அவர்களுக்கு வழியை காண்பிக்கிறோம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஆண்டவருடைய அன்பை உணர்த்திருப்பாரு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.